காவேரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு என்ன மெட்ரிக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து குருஜி முடிவு பண்ணியிருக்கார். ஏன் முடிவு பண்ணார் அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்போம். லெட்ஸ் வெல்கம். குருஜி இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த புக்கு பேர் என்னன்னா ரொமான்சிங் வித் பேலன்ஸ் ஷீட் அப்படின்ட்டு. ரொமான்சிங் வித் பேலன்ஸ் ஷீட்டோ ரைட். கேட்குறதுக்கு அது நேற்று நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அதை படிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அதை நான் படித்தேன் நான். அண்டு நான் ஏன் அந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னா, டெஃபினட்டாக அதை பற்றி நிறைய தெரியும். நமக்கு பேலன்ஸ் ஷீட்டு ஃபிகர்ஸை பற்றி நிறைய தெரியும். நமக்கு தெரியாதது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தா நமக்கு தெரியாதது தான் நிறைய இருக்குது அதில். ஓகே. தோ வந்து P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு இந்த 35 வருஷமாக அதை தான் டீல் பண்ணிட்டு இருந்தா கூட அண்டு தெரியாதது தான் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த இதில். ஸோ அதனால் ஐம் ரியலி சர்ப்ரைஸ்டு. ரொம்ப நல்ல புக்கு. நம்ம இன்வெஸ்டாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் வந்து மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு புக் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே. ஆன் சாட்டர்டே அன்னைக்கு. இதை தவிர மித்ததையும் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து இந்த ரொமான்சிங் வித் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இந்தியன் ஆதர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் புக். அதை படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதாவது அக்கௌண்ட்ஸுக்கும் ஃபைனான்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது வேர் அக்கௌண்ட் எண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பிகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது அக்கௌண்ட்டுனா நார்மலாக என்னென்னா இந்த டெபிட் கிரெடிட் அந்த என்ட்ரி, அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அண்டு நம்ம அசன இன்வெஸ்டார் வந்து அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் வேர் அக்கௌண்ட் எண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பிகின்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஃபைனான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதை பற்றி தான் இந்த புக்கில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை வந்து சொல்ல விரும்புகிறேன் நான். சூப்பர் சார். ஸோ ரொமான்ஸ் வித் பேலன்ஸ் ஷீட் புத்தகத்தோட ரிவ்யூ நீங்கள் கேட்குறதுக்கு இந்த வாரம் ரெடியாக இருங்க. சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு. ஓகே. இல்லை, பொதுவாக வந்து மார்க்கெட் டவுனாக இருக்குது, சுச்சுவேஷன் சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்களா? மஹிந்திரா கம்பெனி பார்க்க போகிறோம். மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ். ஆமாம் ஆமாம். ரீசன் கேட்குறேன். ரீசன் ஏன்னா திருப்பி நம்ம கொஞ்ச நாள் டச் விட்டுட்டோம். கம்பெனியை அனலைஸ் பண்ணுறதுல கொஞ்ச நாள் டச் விட்டுட்டோம். அதனால் எடுத்து திருப்பி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ராக் பாட்டம் கிட்ட போயிட்டோம். நம்ம 10% கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட், ஒரு 7-8% கிட்ட வந்துருச்சு. ஓகே. இன்னும் ஒரு 2% 3% குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இனிமேல் கம்பெனியை திருப்பி ஸ்டார்ட் ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால தான். அதில் பார்த்தா இந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டுருக்கு. இது ரோடு, ரயில்வே ஆர் ஏர்போர்ட், அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இந்த போர்ட்டு கூட நிறைய ப்ரைவேட்டைஸ் வேறு பண்ணிட்டாங்க. நான் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு அங்கேயும். ஸோ இது எல்லாம் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி அண்ட் ஒரு லாங் டேர்மில் பேசிஸில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் த பீப்புள் லைக் மஹேந்திரா, டிவிஎஸ், இது அவங்கெல்லாம் இதில் இருக்கிறனால இவங்களாம் வெரி பிக் பிளேயர். அவங்களுக்கே தேவைப்படுது, வேறு அவங்களோட ஓன் இண்டஸ்ட்ரிக்கே நிறைய தேவைப்படுது. அதனாலேயும் இவங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனாலேயும் இதை எடுத்திருக்கோம். ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்றைக்கி இருக்க மார்க்கெட் சிச்சுவேஷன் பற்றி பேசிடுவோம். இப்போ ஆல்ரவுண்ட் ப்ராப்ளம் இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி அப்படியே ஹிட் ஆகுது இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், ஆயில் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. அண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது. டச்டு ஆல்மோஸ்ட் 84 அப்படின்னு சொல்லணும். டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 101.6 இப்போ 102.5 அது மாதிரி அதுவும் ஏறி போயிடுச்சு. தென் வந்து எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் பிகாஸ் சைனாவில் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அங்கே நிறைய கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ஈவன் ஃபார் ஷேர் மார்க்கெட்டுக்கும் தனியாக பேக்கேஜ் வர கொடுத்துருக்காங்க. அண்டு இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஈரான் அண்ட் இஸ்ரேல் இது வந்து அப்படியே அந்த தேட்டர் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்போ இவங்க இஸ்ரேல் போய் ஈரான் அடிக்க போகிறாங்க, ஃபர்தராக எஸ்கலேட் பண்ண போகிறாங்க, நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு இருக்குது.
அவங்க வந்து நான் ஸ்டாப்பாக அந்த லெபனான் அண்ட் ஹமாஸ் அவங்கள வந்து ஹிட் பண்ணிகிட்டே இருக்காங்க மிசைல்ஸ் அண்டு ஏர்க்ராஃப்ட் மூலமாக. அண்டு அமெரிக்கன் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் அண்டு இது கூட வரல. ஏன்னா எந்த பிரசிடெண்ட்டும் ஒர்க்கிங் ஃபார் ரீஎலெக்ஷனோ இல்லாட்ட ஸ்டாண்டிங் ஃபார் எலெக்ஷனோ இதை பற்றி பேச மாட்டாங்க, நெகட்டிவாக பேச மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்னு பேச மாட்டாங்க. ஸோ அதனாலேயும் இவங்க வந்து கட்டுக்கடங்காமல் செயல்பட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இஸ்ரேலும். ஸோ அதனால் நிறைய ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது எல்லாமே. அதனாலேயே இந்த ஷேர் மார்க்கெட் அடி வாங்கிட்டுருக்கு. பட் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ரீபேலன்சிங் எப்பொழுதுமே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. எப்பொழுதுமே ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருக்கிறப்ப உங்களுடைய ஸ்டாக்கில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ரீவேல்யூவேஷன் பண்ணிங்கன்னா அந்த ஃபண்டை நீங்கள் வந்து இப்போ டைமில் கூட கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டியாக கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டியும் இருக்குது அது. ஸோ வித் தட் வந்து நம்ம வில் கோ இன்டு இந்த லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம. ஓகே, லாஜிஸ்டிக்ஸ்க்குன்னு தனியாக மெட்ரிக்ஸ்ன்னு இருக்கா சார்? அப்படின்னு கிடையாது, பட் எல்லா மெட்ரிக்ஸ்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்கிற இதுதான் இதுக்கும் சொல்லணும் நம்ம. பட் வந்து பேசிக்கலி அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுறாங்களா இல்லாட்டா வந்து அது ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 50-55% வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்குறாங்க பிஸ்னஸ். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது, அந்த ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இல்லை. ஸோ அதனால் சொல்லலாம் இது வந்து ஒரு நெகட்டிவ், பெரிய நெகட்டிவ் தான் சொல்லணும். அப்போ வந்து இவங்களோட கம்பெனி வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கணும், இவங்களோட எல்லா பார்ட் ஆஃப் கம்பெனியும் நல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்பெனியும் வில் டூ இட் பேட்லி அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸில் வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணிடுறாங்க, ஓப்பன் பண்ணி அது மூலமாக கனெக்டிவிட்டி வந்து நிறைய கொடுக்குறாங்க அவங்களுடைய கஸ்டமருக்கு, இல்லாட்டா அவங்களுடைய இந்த சப்ளையருக்கும் கஸ்டமருக்கு நடுவில் இருக்க கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் அஸ் மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இஸ் கன்சர்ன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இட்ஸ் அசட் லைட் மாடல். அதே சமயத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லி ஆகணும். இதர் வந்து ஃப்ளீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா வேர்ஹவுசஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் இம்பார்ட்டன்ட் இது இருக்குது பாருங்கள், அந்த இதை எதுவுமே இவங்க ஓன் பண்ணுறதில்ல. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க, இல்லாட்டா இவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் டைப் பண்ணுறாங்க, அது மூலமாக இந்த சர்வீசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா 2 மேஜராக சொல்லலாம். ஒன்று வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஒன்று செகண்ட் வந்து மொபிலிட்டி. நாட் ஓன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கார்கோ மட்டும் இல்லை, ஈவன் வந்து இந்த மொபிலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்கும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 2 சேர்த்து தான் இவங்களுடைய ஹோல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த SCM சொல்கிறேன் பாருங்கள், இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுதான் இவங்களுக்கு 95% ஆஃப் த ரெவன்யூ கொடுக்குது. ஓகே, அண்ட் பட் ஆனால் இந்த தடவை வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த டாப் லைன் மட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இவங்க இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் B2B, தெர் இஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல் தேவைப்படும், அதே சமயத்தில் ஃபினிஷ் குட்ஸும் இருக்கும். அதனால் இந்த ரா மெட்டீரியலை வந்து இவங்க சப்ளையர்கிட்ட வந்து டெலிவர் பண்ணி ஆகணும் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸில். இந்த மொமெண்ட் அந்த மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் பண்ணி முடித்தோன்னே அதை எடுத்துக்கொண்டு போய் எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்கோ அவங்கள ஹோல்சேலர்ஸோ ரிட்டைலர்ஸ்க்கோ இவங்க கொடுக்குறது உண்டு. ஸோ இந்த இதை வந்து பண்ணுறது இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய செக்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக்ஸ் இவங்க என்டர் பண்ணியிருப்பாங்க, நிறைய கான்ட்ராக்ட்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஹேந்திரா கம்பெனிலே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து டெலிவர் பண்ணி ஆகணும். இப்போ மேனுஃபேக்சரிங் சென்டர் வந்து ஒரு இடத்துல இருக்கும், புனேயில் இருக்கும், ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் த்ரூ அவுட் இந்தியா இருக்கும்.
அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அவங்களோட டீலருக்கு போய் சேரும். அது அந்த மாதிரி கான்ட்ராக்ட் நிறைய பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மேஜர் இவங்க இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் அதுதான் அவங்களுடைய மேஜர் கம்பனண்ட்டு. அப்புறம் B2B, அதில் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அந்த இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். அப்புறம் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுலேயும் லாஜிஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கஸ்டமருக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அண்ட் வந்து அந்த டீலருக்கு அது போய் சேரணும் அந்த ஐட்டம், அந்த சேல் ஐட்டம். ஸோ அந்த இதுலேயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அப்புறம் ஒன் மோர் திங், இது இந்தியாவுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை. ஈவன் வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங்னு சொல்லி ஃபாரினுக்கு போகிற இது கூட இவங்க கேரி அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், அந்த இதுலேயும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம கார்கோ பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இதை தவிர வந்து இன்னொன்று இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் இருக்குது. இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து பீப்புளை டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதே சமயத்தில் சம்டைம்ஸ் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அபவுட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் இது பண்ணணும். அண்ட் அங்கே ஃபேக்ட்ரியிலேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் டெலிவர் பண்ணணும். இந்த மாதிரி சர்வீசஸ் கூட இவங்க பண்ணுறாங்க. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொபிலிட்டி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஒரு 95% ஆஃப் த ரெவென்யூ, இந்த மாதிரி மொபிலிட்டி பிஸ்னஸ் வந்து பேலன்ஸ் 5% ஆஃப் த ரெவென்யூ கொடுக்குது. ஸோ பட் டாமினேட்டிங் வந்து SCM இருக்கிறனால அந்த இது செக்மெண்ட் நல்லா பண்ணல அப்படின்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேடாக தான் இருக்கும். பட் இந்த டாப் லைன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்ட் வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம அவங்க ரிசல்ட்ஸை பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ரெவென்யூ 1420 கோடியாக இருக்குது. கிராஸ் மார்ஜின் வந்து 10% இருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 5% இருக்குது. எபிட்டா 66.3 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து 9.3 crore மைனஸில் இருக்குது. ரைட், நெகட்டிவில் போயிருக்கு. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் குவார்ட்டரை விட கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ 12 crore இருந்தது, ஆல்மோஸ்ட் 13 crore நெகட்டிவில் இருந்து இப்போ 9.3 crore மாதிரி இருக்குது. ஸோ பேசிக் EPS வந்து -1.29 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அதாவது இதெல்லாம் லாங் டேர்ம் பிளேயர் தான். நம்ம வந்து இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து இதை வாங்கி வச்சுட்டு பண்ண முடியாது. ஆனால் இந்த பாஸ்ட் 1 yearல பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 25-30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ப்ரைஸஸ். நம்ம எப்பொழுதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் நம்ம ஷேரை டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து ரெடியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து கரெக்ஷன் டைம் வேறு. இந்த கரெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஷேரை ஃபோக்கஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்ணோம். ஏன்னா இந்த இது க்ரோ ஆகி தான் ஆகும். சரி, இது இல்லாமல் நீங்கள் உங்கள் மேனுஃபேக்சர் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இல்லாட்டா உங்கள் அதர் கம்பெனிஸோட டர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அண்ட் தெர் ஆர் ஒன்லி ஃபியூ ஆர்கனைஸ்டு பிளேயராக இருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், முன்னாடிலாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் இதில் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்லோவாக ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்கு இவங்க கீழே. சரி, ஒரு ஃப்ளீட் வச்சுருக்காங்க, 2 லாரி வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போலாம் அது வந்து மோர் அண்ட் மோர் ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த GST வந்து இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஆக்சுவலாக இப்போ ஒரு 2 ஃப்ளீட்டு 3 ஃப்ளீட் வச்சுருக்கவங்கலாம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? அந்த GST ரெக்கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு பிளேயர் இந்த ஃபீல்டில் வந்து வர அந்த ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆக தென் வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் வெல் ஆர்கனைஸ்ட் ஆகும். அதே சமயத்தில் க்ரோத்துக்கும் பொட்டென்ஷியல் இருக்குது. அந்த ஸ்மால் பிளேயர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு அவங்களுக்கு லெஸ் அண்ட் லெஸ் பர்டன் இருக்கும் அந்த GST ஃபைலிங் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸு. அண்ட் மொரோவர் இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வேறு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ஈஸி கனெக்டிவிட்டிக்காக இருக்கும். ஈஸியாக லாகின் பண்ணி அந்த டெஸ்டினேஷனோ இல்லாட்ட அந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலோ ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஃப்ளீட்டு அண்ட் அதர் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் டேஸுக்கு தான் போவாங்க as a time goes by அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டுடைய ஃபோக்கஸும் நிறைய இருக்குல்ல, ஃப்ரைட் கார்டர்லாம் போடுறது இந்த மாதிரி. ரைட், எப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு டெடிக்கேட்டட் ஃப்ரைட் அதே மாதிரி சவுத்துக்கு வரப்போகுது. தென் வந்து இப்போ பாருங்கள் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வில் பி a boost. ஏன் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டும் ஒரு ரீசனபிளாக இருக்கும்போது தான் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் காம்படிட்டிவாக வந்து நம்ம குட்ஸை சப்ளை பண்ண முடியும்.
ஓகே. ஸோ அதனால் மோர் அண்ட் மோர் ஆர்கனைஸ்டு பிளேயர் இங்கே உள்ளே வர வர இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் குறைய செய்யும். அப்போ வந்து பெனிஃபிட் ஆல் அரவுண்டு கிடைக்கும். ஓகே. ஸோ மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ வந்து 475 ரூபா ரேஞ்சு ரேட்டட் ஆகிட்டு இருக்கு. 500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இறங்கிருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.